ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான கதையை கேட்கப் போறோம். கதையின் பெயர் குட்டி இட்லியின் பெரிய கனவு. ஒரு அழகான கிராமத்தில் முருகன் தாத்தா ஒரு சிறிய இட்லி கடை நடத்தி வந்தார். ஒவ்வொரு காலையிலும் சூடாக இட்லி, சாம்பார், சட்னி செய்து விற்பார். அந்த கடையில் இருந்த ஒரு குட்டி இட்லியின் பெயர் இட்லி இளவரசன். ஒரு நாள் இட்லி இளவரசன் சோகமாக இருந்தான். எல்லாரும் என்ன சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க, நான் உலகத்தை பார்க்கணும் என்றான். அதைக் கேட்ட சாம்பார் அண்ணன் சிரித்தார். உலகத்தை பார்க்கணும்னா நல்ல வேலை செய்யணும் என்றார். அன்று பள்ளிக்கு செல்லும் ஒரு சிறுவன் இட்லி இளவரசனை வாங்கிச் சென்றான். அவன் இட்லியை சாப்பிட்டு நிறைய சக்தி பெற்றான். பள்ளியில் ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு வென்றான். இந்த வெற்றிக்கு காரணம் காலை சாப்பிட்ட இட்லிதான் என்று மகிழ்ச்சியாக சொன்னான். அதைக் கேட்ட இட்லி இளவரசன் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆஹா, நான் உலகம் முழுக்க போக வேண்டியதில்லை, யாருக்காவது உதவி செய்தாலே பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும் என்றான். அன்றிலிருந்து எல்லா இட்லிகளும் மகிழ்ச்சியாக குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் கொடுக்க ஆரம்பித்தன. அதனால் குட்டீஸ், மற்றவர்களுக்கு உதவுவதுதான் உண்மையான மகிழ்ச்சி. நீதி: நல்லது செய்தால் மகிழ்ச்சி தானாக வரும்.